நடிப்பின் சக்கரவர்த்தியாக சிவாஜி கணேசன் இன்று வரை இருந்து வருகிறார். பராசக்தி தொடங்கியதிலிருந்து இன்று வரை யாரும் அசைக்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறார். ஒரு படத்தில் இருக்கும் கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்துக் கொடுத்தாலே இயக்குனர்களுக்கு போதும். ஆனால் ஒரே ஒருவர் 3 கதாபாத்திரங்களை ஒரே நேரத்தில் நடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். அப்படி 3 கதாபாத்திரங்களையும் தனித்தனி வடிவில் நடித்துக் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் சிவாஜி. இன்று வரை வியப்பின் ஆச்சரிய குறியீடாக விளங்கும் தெய்வ மகன் திரைப்படம்தான். உத்தமபுத்திரன் படம் வந்தபோதே இரட்டை வேடத்தில் சிவாஜி நடித்த தனது தனித்துவமான நடிப்பை மக்களிடத்தில் ஆணித்தனமாக பதித்துவிட்டார். தனது முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து 3 கதாபாத்திரங்களில், அதாவது 3 வேடங்களில் நடித்த திரைப்படம்தான் தெய்வ மகன். இந்த திரைப்படத்தின் கதை சற்று வித்தியாசமாக இருக்கும். திரைப்படம் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் ஒளிப்பதிவின் ஒவ்வொரு கோணங்களும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். கதையின் ஆரம்பமே மருத்துவமனையில் தான் தொடங்கும். சிவாஜியின் முகத்தை காட்டாமலேயே திரைப்படம் தொடங்கும். அவரது மனைவி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருப்பார். அவருக்கு ஆண்மகன் பிறந்திருக்கிறார் என மருத்துவர்கள் கூறுவார்கள். சிவாஜி மகிழ்ச்சியோடு குழந்தையை பார்க்கச் செல்வார். அருவருப்பான முகம் கொண்ட குழந்தை அவருக்கு பிறந்திருக்கும். அப்போதுதான் சிவாஜியின் முகத்தை காட்டுவார். அவருக்கும் அந்த குழந்தையைப் போலவே விகாரமான முகம் இருக்கும். எனது பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடனே கொன்றுவிடுங்கள் என மேஜர் சுந்தர்ராஜன் இடம் சிவாஜி கூறுவார். பிறக்கும் பொழுது குழந்தை பிறந்து விட்டது என எனது மனைவியை சமாளித்துக் கொள்கிறேன், நீ கொன்றுவிடு என சிவாஜி கட்டளையிடுவார். சுந்தர்ராஜன் அந்த குழந்தையை கொல்லாமல் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடுவார். அதற்கு பிறகு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுவும் சிவாஜி தான். அதன் பின்னர் சிவாஜி பண்டரிபாய் தம்பதிக்கு மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாக்கி அழகான குழந்தை கொண்ட சிவாஜியோடு இந்த குடும்பம் தங்களது வாழ்க்கையில் பயணிப்பார்கள். பணக்கார தந்தை என்ற மிடுக்கோடு விகாரமான முகம் கொண்டு அலட்டல், அலட்சியம் என அனைத்து கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஒரு நல்லவனாக சிவாஜியின் நடிப்பு உச்சகட்டத்தை தொட்டிருக்கும். ஆசிரமத்தில் முரட்டுத்தனமான, அதே சமயம் சாந்த குணம் கொண்ட இசைக்கலைஞாக அகோர முகம் கொண்ட சிவாஜி வளருவார். 2வது மகனாக பிறக்கக்கூடிய சிவாஜி பணக்கார வீட்டு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக வளர்வார். தந்தை, அண்ணன், தம்பி என்ற 3 கதாபாத்திரங்களையும் தனித்தனியே மக்களுக்கு புரியும்படி வித்தியாசமாக நடித்து அசத்திருப்பார் சிவாஜி. ஆசிரமத்தில் வளரக்கூடிய மூத்த பையனான சிவாஜி தன்னை வளர்த்த ஆசிரம சுவாமி இறந்து போகின்ற தருணத்தில் நடந்த உண்மையை அறிகிறார். வெளியே தந்தையையும் தாயையும் தேடி வந்த சிவாஜி கடைசியில் கண்டுபிடித்து விடுகிறார். நண்பனாக இருந்து ஏமாற்றிய நம்பியார் பணத்திற்காக சிவாஜியை கடத்தி விடுகிறார். தனது தம்பியை காப்பாற்றுவதற்காக அண்ணன் சிவாஜி தந்தை தடுத்தும் அவரை கட்டி போட்டுவிட்டு தம்பியை காப்பாற்ற செல்கிறார். தம்பியை மீட்டு தனது தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அவருக்காக தனது உயிரையை இழக்கிறார். அகோரமுகம் கொண்ட ஒரே காரணத்தினால் வெறுக்கப்பட்டு அனாதையாக வளரக்கூடிய சிவாஜி கணேசன் கடைசியில் தனது குடும்பத்திற்காக இறந்து போய் தெய்வ மகனாகிறார். இந்த திரைப்படத்தை பல கலை வித்தகனான திருலோகச்சந்தர் இயக்கியுள்ளார். மெல்லிசை மன்னர்களின் இசை இந்த படத்தை மேலும் அழகாக மாற்றியிருக்கும். திரைக்கதையையும் நடிப்பையும் ஒருவர் கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த திரைப்படத்தை கட்டாயம் பார்க்க வேண்டும் என கூறினால் அது மிகையாகாது. இந்த திரைப்படம் இன்றுடன் வெளியாகி 54 ஆண்டுகள் ஆகின்றன. சிவாஜி நடிப்பில் ஒரு அசுரன் என்பதற்கு இந்த திரைப்படமும் ஒரு எடுத்துக்காட்டாகும். பலே பாண்டியா படத்தில் ஏற்கனவே 3 கதாபாத்திரங்களில் அசத்திய சிவாஜி இந்த படத்தில் வேறு மாதிரி நடிப்பில் வியக்க வைத்திருப்பார். இந்த படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றார் சிவாஜி. இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இது. சிவாஜியின் நடிப்பை போற்ற பல திரைப்படங்கள் வரிசை கட்டி நின்றாலும் அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று தெய்வ மகன். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.